படுத்த சர்வலோகத்துக்கும் எஜமான இருக்கிற தெய்வமே, உங்க பாத்திரம் வருகிறப்பா நமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவரும் வல்லவரும் நீதிமானாரும் இருக்கிற தெய்வமே, எங்க ஆண்டவரே தொடங்கி முடிவென்று நீங்கள் வழி நடத்தி வந்த தேவன் இதுவரைக்கும் நடத்தும், இன்னும் நடத்தும். இப்போ எடுக்க செய்தியை கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்து பொறுப்படும். இயேசு நாமத்தில் தன்மையோட ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே ஆமே ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக, பலத்த காரியத்தை செய்வாராக. எல்லாரும் படிக்கலாம். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு வசனத்தில் நாம் படிக்கலாம். ஆதிகாகம் 17:1. ஆதிகாகம் 17:1 ஃபஸ்ட்டு தலைப்பாக வச்சுக்கலாம். அப்புறம் நாம் ரெயினாக படிச்சுக்கலாம். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. படிங்க. ஆதிகாகம் எத்தனை வயது? 99 வயதான போதும் கர்த்தர் ஆபிரகாரத்துக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுடைய தேவன், நீர் எனக்கு முன்பாக நடந்து ரொம்ப என்ன உத்தமனாரு. இது அது இன்னைக்கு உத்தமத்தை பற்றி நம்ம பேசப்போம். எப்படி உத்தமனா இருந்தால் நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க, எப்படி முன்னேறுவீங்க, எப்படி வருவீங்கன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை உங்களை தொடங்கி வருகிறது. கிருபையுள்ள வார்த்தை பற்றி கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தோம். இப்போ உத்தமத்தை பற்றி நம்ம இன்னைக்கு தொடங்குறோம். அது எத்தனை நாளைக்கு ஓடுகிறது, எத்தனை நாளைக்கு ஆண்டவர் நடத்துகிறான்னு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் எது வரைக்கும் நடத்துகிறோம் அது வரைக்கும் நாம் நடந்து கொண்டிருக்கலாம். உத்தமத்தை இருக்கும்போது எத்தனை உள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், எந்தெந்த விலையில்